Hi guys, I know it's been a long time since I posted my first video, but the best part is we are back. So, இன்னைக்கு வந்து I'm just gonna talk about something that meant a lot to me. So, initially, after coming to UK, I had good friends, but அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து அதுக்கப்புறம் வேலையெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வி ஸ்பிளிட் வேஸ். லைக் எவ்ரிபடி லிவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி. சில பேர் இந்தியாவுக்கே திருப்பி போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வி ஸ்பிளிட். அண்ட் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் சிட்டி. ஸோ இங்கே வந்து ஐ அகெயின் ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். I had to build my own friendships and like dig from the start, and work also was there. So I was probably more busy than I was as a student. So அப்படிலாம் இருக்கும்போது at some point it hits you and you feel lonely. Like even though it's as amazing and as like எவ்வளோ ஃப்ரீடமாக you can do so many things when you're alone, and it's the best thing. Everybody should live alone at least once in their life, like live by themselves basically. So அப்படிலாம் இருக்கும்போது but still your heart, like I am a people person, I want people around me. So அதனால it was hard. I mean it still is hard to build friends basically. ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்ன நம்ம பண்ணுறோம், நம்ம எதுக்கு வந்து இங்கே இருக்கோம், நம்ம பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிலாம் வந்து தோணும் பேசிக்காக. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐ லவ் the show Friends, like the television show Friends. I don't know how many of you people watch it, but I really, really loved. And எனக்கு வந்து I love every character. I can't literally choose on one character because எல்லாரோட ups and downs இருக்கும். So that's the best part about the show. So I love Friends. அண்ட் இந்த ஊர் இந்தியாவில் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஊரில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெப்ளிகா மாதிரி அந்த அந்த இடம்லாம் செட்டுலாம் இருக்கும். அப்புறம் வந்து there's like a lot of events that is associated with the Friends show basically. ஸோ நான் வந்து ரேண்டமாக ஐ வாஸ் ஸ்க்ரோலிங் இன்ஸ்டாகிராம் ஒன் டே அண்ட் ஐ தாட் I'll just put my name in it. அப்படின்னு சொல்லி there was like one quiz thing where you can participate and you can team up or you can be an individual and all those things, and you can go and play. ஸோ நான் ரேண்டமாக ஐ ஜஸ்ட் புக்ட் இன். ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் புக் இட் அப்படின்னு சொல்லி நான் புக் பண்ணிட்டேன். ஐ forgot that I had to go, and then one day I got a reminder that the event is today at like 7 p.m. So I basically wear hijab, right? But this event was in a bar, not like a club kind of bar, but it was in like a resto bar. Resto bar is nothing but like where they sell food as well, and there's coffee as well, there's drinks as well, and there's music as well. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம். இனிஷியலி நான் உள்ளே போனேன் எனக்கு செம்ம நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் லைக் வெரி பார்ட்டி வைப்ஸில் இருந்தாங்க. ஐ வாஸ் ஒன் வாஸ் ஃபுல்லி கவர்ட், லைக் ஐ வாஸ் வேரிங் அ ஹிஜாப் அண்ட் ஸ்டஃப். திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் ஐ டென்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெண்ட் அலோன் பேசிக்லி. அப்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் நான் வந்துட்டு வெளில வந்துட்டேன். ஆக்சுவலி வெளில வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வாட் ஷுட் ஐ டூ பிகாஸ் தேர் வாஸ் நோ லைக் நான் ஒழுங்காக பார்க்கல. அந்த ஹோஸ்ட் அங்கே தான் இருந்தார், ஆனால் நான் ஒழுங்காகவே பார்க்கல. ஐ வாஸ் லைக் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டு நம்ம வந்து சும்மா சிட்டி சென்டர் சுற்றி பார்த்துட்டு வில் ஜஸ்ட் கோ ஹோம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்புறம் ஐ வாஸ் லைக் ஃபக் இட், ஐ ஆம் ஜஸ்ட் கோனா கோ. ஸோ நான் வந்து போனேன். போய் நான் தனியாக வந்து உட்காந்துட்டு நான் தனியாகவே எனக்கு ஒரு நேம் சொல்லிக்கிட்டேன். அந்த நேம் ஐ சோஸ் வாஸ் the one where I'm all alone. So if you watch Friends, you'll know that the episode begins with the one அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் போய் உட்காந்துக்கிட்டேன். ஐ வாஸ் லைக் ஃபஸ்ட்டு இனிஷியலி எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது, ஐயோன்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த கேம் ஸ்டார்டட், லைக் தே ஆஸ்க் யூ அ சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் and puzzles and அந்த மாதிரிலாம் இருக்கும். You just have to answer it based on your knowledge with the television show.
ஸோ அந்த மாரி இருந்தது. அப்போ அங்க வந்துட்டு எல்லாரோட குரூப் நேமும் தே ஸ்டார்ட்டட் அனவுன்சிங் பேசிக்கா. அதில் என்னோட பேர் கேட்டால் எவ்ரிபடி வில் நோ லைக் ஐ ஆம் அலோனில். ஸோ நான் வந்து என்னோட பேர் சொன்னது எல்லாரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கிளாப்ஸ்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு சூப்பர் நீங்கள் தனியாக வந்து வேறு லெவல் அப்படிலாம் சொன்னது எனக்கு வந்து அப்படியே வா பரவாயில்ல நம்ம ஒரு மாஸ்டாப்பில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் halfway through the game they were like two sweet ladies who came to my desk and then they told நம்ம 3 பேரும் சேர்ந்து can we join and just do it அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நான் வந்து சூப்பர் கண்டிப்பா பண்ணலான்னு. they were both British girls. So then we made up a team and we ended up having so much fun. Like it was amazing. அப்போ நான் யோசிச்சேன் if I had taken the decision to leave the place and not go inside, I would have not experienced this. And then I got 2 new people and we exchanged numbers, we clicked pictures, we had so much fun because adu illama when you have one thing at common to discuss basically. So I think I'm using the word basically a lot, but that's very unintentional. So அந்த மாதிரி we talked, we had the great time, and then I was so happy while I was coming back to my home. I felt very very proud because this was from someone who didn't even like எனக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் நான் கிளாஸில் கை தூக்கி இந்த ஆன்சர் எனக்கு தெரியும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். I'm a very shy kid, like I have been a shy kid, but not now. Now in office and all, my confidence have built like a little bit, but this was a big step for me. So I just want to tell that it's really fine to be alone. It's okay to feel awkward when you are with a group of strangers, but I think you'll only grow when you step out of your comfort zone. And luckily, at times, it will turn into something really, really nice. So, I hope this is nice. And yeah, I'll see you in a next one with the next little cute story. Take care, you guys, and thank you for listening until here. Bye.